சங்கைக்குரியவர்களே, நல்ல விளங்கிக்கோங்க. இப்படியான குளிர், இப்படியான சூடு அல்லது மழை, வெயில், இது அனைத்துமே அல்லாஹ் தாலாவினுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான். அல்லாஹ் தாலா இருக்கிறான் என்றதை எடுத்து காட்டுறதுக்குரிய ஒரு இதுதான். ஏனென்றா முழு உலகமுமே குளிர்ல இருந்தாலும் யாருக்குமே சூடு கொடுக்க முடியாது. முழு உலகமே சூடு பிடித்து கொண்டிருந்தாலும் யாருக்கும் குளிர குடிக்க முடியாது. ஏன்? அதை செய்யக்கூடியவன் ஒத்தனை ஒத்தன் தான். அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுன்றது தான் அல்லாஹ் தாலா இந்தி மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டுறார். அல்லாஹ் தாலா முழு ஒரு மனிதனுக்கு நலவை நாடிட்டான் என்றால் அந்த மனிதனுக்கு தீங்க நாடுறதுக்கு முழு உலகமுமே சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் அந்த மனிதனுக்கு தீங்க நாடி அல்லாஹ் நலவை நாடிட்டான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா தீன்மையை நாடிட்டான் என்றால் இவனுடைய இறுதியை நாடிட்டான், இவன் முடிவு செஞ்சுட்டான், அல்லாஹ் தாலா ஒரு தீய முடிவு செஞ்சுட்டான்டா முழு உலகமுமே சேர்ந்து அவனுக்கு நன்மையை கொடுக்க பார்த்தாலும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றது உண்டு. எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஒன்றுதான் இந்த குளிராய்க்கட்டும் சூடாய்க்கட்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் இருக்கிறான் என்றதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அத்தாட்சிகளில் உண்டு. இது மனிதனால முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நாசால வேலை செய்யக்கூடியவங்களாய்க்கட்டும் அல்லது மிகப்பெரிய சயின்டிஸ்ட்மார்களாய்க்கட்டும் எல்லாம் செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு செய்ய பார்த்தாலும் செய்யலாம். சூடு அதிகமாய்க்குது, கடைசி முடிவா சொல்லுவாங்க ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்துருச்சு, அதுதான் சூடு அதிகம், ஒன்றும் செய்ய முடியாது. குளிர் அதிகமாய்க்குது, அதற்குரிய காரணத்தை சொல்லுவாங்களே ஒழிய அதை இல்லாமக்கிறதுக்குரிய இது யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் மனையை பொழிய வைப்பவனும் அல்லாதான், வெயில அடிக்க வைக்கிறவனும் அல்லாதான், குளிர குடிக்கிறவனும் அல்லாதான், அதே போல அந்த குளிரை இல்லாமாக்கி தடுப்புகளை கொடுக்கிறவனும் அல்லாதான் என்ற இந்த நம்பிக்கை இந்த குளிர் காலத்துல எங்களுக்கு அல்லாஹ் தாலா உயர்த்தி தந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மழையை ஏற்படுத்துவனும் அல்லாதான். அல்லாஹ் தாலா சூரத்து நூர் 43வது வசனத்தில் நபியை பார்த்து சொல்றான். நபி அவங்கள அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன் ثم يولف بينهم ثم يجعله ركاما فترى الودق يخرج من خلاله. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அலம் தர, நீங்க பார்க்கலையா, யுஸ்ஜி சஹாபன், நாங்க என்ன செஞ்சோம், ஒவ்வொரு மேகங்களையா இழுத்து கொண்டாந்தோம், வந்து சும்மா யுவல்லிஃபு பைனஹும் சும்மா யஜஅலுஹு ருகாமன், அதை எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதனை எல்லாம் ஒரு தட்டுகளை போல ஆக்கினோம். ஃபதரல் வதக யஹ்ருஜு மின் ஹிலாலிஹி, பார்க்கலையா நீங்க, அந்த மேகத்துக்குள்ள இருந்து அல்லாஹ் தஆலா வதகன்னு சொல்லுது மலைகளை இறக்கினான் என்ற விடயத்தை நீங்க நபியே பார்க்கலையா? இந்த மலையை இறக்குவது என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு அத்தாட்சி, அல்லாஹ்வினுடைய ஒரு இது, மனிதனால செய்யக்கூடிய விடயம் இல்லை. வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின் ஃபீஹா மின் பரதின் ஃபயுஸீபு பிஹி மையஷா வயஸ்ரிஃபு அம்மையஷா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுக்கு பின்னாடி அந்த மலையை போண்டிக்கக்கூடிய அந்த மேகங்கள் இருந்து நாங்க என்ன செய்வோம், பரத் என்று சொல்றது வந்து ஐஸ், அதாவது அந்த ஸ்னோ இல்லை. நீங்க பார்த்துப்பீங்க, முதலாவது மலைகள் பெய்யக்கூடிய நேரத்தில் சில நேரம் இங்க கட்டியா வந்து விடும், தண்ணி தான் ஆனால் கட்டியா வந்து விடும். அல்லாஹ் தஆலா இதனை நாங்கள் இறக்கினோம். ஃபயுஸீபு, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபயுஸீபு பிஹி மையஷா, அதுல அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதனை அடைய செய்கின்றான். அதாவது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த விழக்கூடிய மலையை என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா போய்ட்டு அவங்களுக்கு அடைய செய்கிறான். வயுஸ்ரிஃபு அம்மையஷா, அதே போல் அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு அதை படாம அல்லாஹ் தஆலா ஒதுக்கி விடுகின்றான், அந்த மலை அவன மேல விழாம ஒதுக்குகின்றான் என்ற விடயத்தை நபியை நீங்க பார்க்கலையா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அப்ப மலை என்றதையும் அல்லாஹ் தான். இன்றைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடிய விடயம் என்னது, மேகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் இந்த மலை என்றது உருவாகுது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை இந்த குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்திலே சொல்லிட்டான், மேகங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்தோம், அதனை தட்டுகளாக அடுக்கி அதில் நின்றும் மலையை பொழிவிட்டோம், நபியை நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், சங்கைக்குரியவர்களே, இதில் நின்றும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படித்துக் கொள்ளக்கூடிய விடயம் என்னது, தௌஹீத படித்து தாரான். நாங்கெல்லாம் படித்தோமே, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத்னு படித்தோம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தௌஹீத் ருபூபியாவை படித்து தாரான் எங்களுக்கு. என்னது மூலமாக? தௌஹீத் ருபூபியா என்ற என்னது, அல்லாஹ் தஆலா தான் அனைத்தையும் படைத்தவன், பரிபாலிப்பவன், நன்மையை செய்யக்கூடியவன், தீமையை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவன், அல்லாஹ் தஆலா தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், உயிரை எடுக்கக்கூடியவன், மலையை பொழிய வைக்கக்கூடியவன். இது சம்பந்தம் எல்லாம் தௌஹீத் ருபூபியாவை எடுத்து காட்டக்கூடியது. எனவே இந்த இடத்துல அல்லாஹ் தஆலாவுடைய தௌஹீத் ருபூபியா இதையே எடுத்து காட்டக்கூடியவன் ஆயிக்கிறான். அல்லாஹ் தஆலா மலையை அல்லாஹ் தான் இறக்க செய்கின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், ஹுதைபியாவுடைய புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, ஹுதைபியாவுக்கு எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர தொழுவிச்சாங்க. தொழுவிச்சுட்டு சஹாபாக்கள் பக்கம் திரும்பி வந்து கேட்டாங்க, அத்ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய இறைவன் எனக்கு என்ன அறிவிச்சான் என்று. அவங்க சொன்னாங்க, காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம்,
அல்லாவும் அவனுடைய தூதருக்கும் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் யார் சொல்லா, எங்களுக்கு தெரியும், அதை சொல்லி நீங்க எங்களுக்கு அறிவிங்க என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நேற்றிரவு மழை பெய்ந்துச்சு. இந்த மழை பெய்ந்ததின் காரணமாக இன்றைய காலை அடையக்கூடியவர்கள் சிலர்கள் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக அடைந்தார்கள். இன்னும் சிலர்கள் நட்சத்திரங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக காலையை அடைந்தார்கள் என்று. சாபாக்களுக்கு ஒரு ஜாஷம், என்னடா காலையில எழும்பக்கூடிய நேரத்துல நேத்திரவு பெஞ்ச மழையின் காரணமாக காலையில் எழும்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்றான், இன்றைக்கு காலை எழும்பி உங்கள் சஹாபாக்கள் சிலர்கள் என்னைய கொண்டு ஈமான் கொண்டார்கள், இன்னும் சிலர்கள் நட்சத்திரங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக காலையை அடைந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. வலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். என்ன விஷயம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கூறினார்களோ இந்த மழை அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் தான் பெய்தது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினால் தான் பெய்தது என்று யார் கூறினார்களோ அவர்கள் என்னை ஈமான் கொண்டவர்களாக காலை அடைந்து விட்டார்கள். அதே நேரத்துல யாரெல்லாம் கூறினார்களோ அதோ நட்சத்திரம் வந்து இது, இந்த நட்சத்திரம் மலைக்கு கூடிய அடையாளம் தான், அல்லது எங்கட இதுல சொல்லுவோம்னா அண்ணா மலை மேகங்கள் ஒன்று சேருது, மழை அப்படியே வானம் இருட்டுச்சு, இப்ப இனி பெரிய ஒரு மழை தான் பெய்ய போகுது அப்படி என்று யார் கூறினார்களோ இவர்கள் இதனை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமா இந்த விஷயங்களை சொல்லுவோம். சர்வசாதாரண மலை மேகம் ஒன்று கூடிச்சேன்டா எல்லாம் என்ன சொல்லுவோம், மலை மேகம் ஒன்று கூடிருச்சு, இப்ப நீ முடிஞ்சு இன்னும் பெரிய மழை பெய்ய போகுது. இதே மாதிரி ஒரு கூட்டம் தான் நான் லூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டம் இப்படித்தான் சொல்லுவேன், மழை வரப்போகுது மேகம் ஒன்று செஞ்சு. ஆனால் அல்லாஹ் தஆலா மலைக்கு பதிலா என்ன மலை இறக்கினான்? கல்லுடைய மலையா, ஸ்டோன்ஸ்கள் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கினான், கல்லு மலை இறக்கினான். ஏன்னா மலை மேகங்கள் ஒன்று கூடியதுனால இறங்க போறது தண்ணி தாண்டி யாருக்கு முடிவு சொல்லு. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, யாரெல்லாம் இந்த கோள்களினால தான் மழை பெய்ய போகுது, இதனால தான் மழை பெய்யுது, மேகம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, கருப்பாவிக்கு இருட்டாயிருச்சு, இதனால் தான் மழை பெய்ய போகுது என்று சொல்லிட்டீங்க என்றால் நீங்க அதனை ஈமான் கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டீர்கள். யாரு அல்லாஹ்வினுடைய காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் மழை பெய்ஞ்சிட்டு என்று கூறினீங்களோ இவங்க விளங்கிக்கோங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், நபி அதனை நிராகரித்து விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இதே சங்கைக்குரியவர்களே, நாங்க இந்த வெதர் ரிப்போர்ட்கள்ல சொல்லப்படுவது நாளைக்கு இத்தனை மணி மழை, எங்களுக்கு எல்லாம் மெசேஜ்கள் வரும், அடுத்த புதன்லேருந்து ஞாயிறு வரைக்கும் இப்படி மழை பெய்யும் அப்படின்னு. ஆனா சில நேரம் பெய்யாமைக்கும் வெதர் ரிப்போர்ட்கள் சொல்றது இதாக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுல மீது நாங்க நம்பிக்கையே கொள்ளக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய எப்படி சொல்லணும் என்றால், மழை பெஞ்சிருச்சு இதன் காரணமாக மழை பெஞ்சு அதன் காரணமாக மழை பெஞ்சு இல்ல சொல்லணுமான விடயம் என்றால் முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, மழை பெய்யப்பட்டிருக்குது, மழை பொழிந்தது, அல்லாஹ்வினுடைய சிறப்பு, அல்லாஹ்வினுடைய கருணையை கொண்டு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் மழை பெய்ந்தது என்று சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், இதுலையும் தௌஹீத். ஏனென்றால் இதுலையும் நாங்க சொல்லிட்டோம் என்றால் இந்த மழை பெய்யுது இதனால் தான் என்று சொல்லிட்டோம் என்றால் இதுதான் காரணம், இப்படி நடந்தா மழை தான் பெய்யும் என்று முடிவு செஞ்சு நாங்க சொல்றோம் என்றால் எங்களோட தௌஹீத் ருபூபியால நாங்க இன்னும் உறுதி இல்லை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, இப்படி சொல்லுங்க, அல்லாஹ்வினுடைய சிறப்பினால், அல்லாஹ்வினுடைய கருணையினால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினால் மழை பொழிந்தது என்று கூறுங்கள். அப்படி இல்லாம இதன் காரணமாக தான், இந்த கோளின் காரணமாக தான் மழை பெய்ந்தது என்பதாக சொல்ல வானம் என்று நபி ஸல்லல்லாஹு